வணக்கம் நண்பர்களே. என்னோட சத்யாஸ் பாக்குல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பிரிவு நீங்கள் படைப்பு திறனாளி ஆக வேண்டுமா? உங்களால் நிச்சயமாக முடியும் என்ற பிளேலிஸ்டின் 5வது பகுதி. Do you want to be creative? Of course we can. Part 5. இந்த பகுதியின் தலைப்பு படைப்பாற்றலின் 4 மூலக்கூறுகள் யாவை? அதாவது வாட் ஆர் தி 4 ingredients ஆஃப் கிரியேட்டிவிட்டி? ஒரு வேண்டுகோள், இந்த பகுதியின் விரிவான பார்வையை பெற வீடியோவை இறுதி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பகுதி 1இல் படைப்பாற்றல் என்றால் என்ன மற்றும் அது புதுமையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். பகுதி 2இல் முன் உதாரண மாற்றம், அதாவது பேரடைம் ஷிஃப்ட் என்றால் என்ன, அது எப்படி கேம் சேஞ்சராக இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். பகுதி 3இல் படைப்பாற்றலின் 4 மூலக்கூறுகளில் ஒன்றாக கவனிப்பு திறன், அதாவது அப்சர்வேஷன் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி புரிந்து கொண்டோம். பகுதி 4இல் படைப்பாற்றலின் 4 மூலக்கூறுகள் 2வதாக நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃப்ளூயன்சி என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த பகுதி 5இல் படைப்பாற்றலின் 4 மூலக்கூறுகளில் 3வதாக யூகிக்கும் திறன், அதாவது கெஸ்ஸிங் எபிலிட்டி பற்றி ஆராய்வோம். எனது முந்தைய பாகங்களை தொடராக பார்க்க தவறியிருந்தால் இந்த 5வது பகுதியை பார்க்கும் முன் அவற்றை பார்க்குமாறு பரிந்துரைக்கிறேன். யூகிக்கும் திறன் என்றால் என்ன? நம்மிடம் குறைந்தபட்ச தகவல் இருக்கும்போது அனுமானிக்கும் திறமையாகும். பல வெளிப்புற காரணிகளால் நாம் தொடர்ந்து உந்தப்படுகிறோம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் நம் மனதை அமைக்கிறது. நாம் அறிந்த சில பழமொழிகளை விளக்கும் சில வீடியோ கிளிப்புகளை இப்போது பார்ப்போம். ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட், அதாவது அவசரம் வீணாகிறது என்பது ஒரு பழமொழி. லுக் பிஃபோர் லீப் மற்றொன்று, அதாவது தாவுவதற்கு முன்பு பார். ஸ்டாப் அண்ட் திங்க், நிறுத்தி யோசி. புத்தகத்தின் அட்டையை வைத்து மதிப்பிடாதீர்கள். ஒரு குறிப்பிட்ட சிக்கலை தீர்க்க தகவல்களை சேகரிப்பதில் நாம் கணிசமான நேரத்தை செலவிட வேண்டும் என்று இந்த பழமொழிகள் பரிந்துரைக்கின்றன. இது ஓரளவு மட்டுமே உண்மை. விஞ்ஞானிகள் நமக்குள் ஒரு உள் திசை காட்டியிருப்பதை உறுதி செய்கிறார்கள். அது விவரங்கள் இல்லாத குறைந்தபட்ச நேரத்தில் சரியான நடவடிக்கைகளை எடுக்க நம் மனதை தூண்டுகிறது. பிளிங்க் என்ற புத்தகத்தின் பிரபல ஆசிரியரான மால்கம் கிளாட்வெல் நமது உள்ளமைத்த யூகிக்கும் திறனை தகவமைப்பு மயக்கம், அதாவது அடாப்டிவ் அன்கான்சியஸ் என்று அழைக்கிறார். இது உற்பத்தி திறனை அதிகரிக்கும், தீர்ப்பை பாதிக்கும் சுய நினைவற்ற மன செயல்முறைகளின் தொகுப்பாகும். இது நனவான செயலாக்கலிருந்து வேறுபட்டது. இது வேகமானது, சிரமமற்றது, நிகழ்காலத்தில் அதிக கவனம் செலுத்துகிறது, ஆனால் குறைந்த நெகிழ்வுத்தன்மை கொண்டது. இது உலகின் விரைவான அளவீடாகும். இது தகவலை விளக்குகிறது. நமது நனவான பார்வைக்கு வெளியே மிக விரைவாக செயல்படுவது பற்றியது. டென்னிஸில் நடக்கும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை மால்கம் நினைவு கூறுகிறார். டென்னிஸ் பற்றி அறிந்தவர்களுக்கு டபுள் ஃபால்ட் செய்வது அரிது என்பது தெரியும். ஒரு முழு போட்டியிலும் டபுள் ஃபால்ட் 3 அல்லது 4 முறை மட்டுமே இருக்கலாம். தெற்கு கலிபோர்னியாவை சேர்ந்த அனுபவம் வாய்ந்த டென்னிஸ் பயிற்சியாளரான பிராடன் என்பவரால் விளையாடுபவர் பந்தை பரிமாறும் முன்பே அது டபுள் ஃபால்ட் என்பதை மிக துல்லியமாக சொல்ல முடிந்தது. விளையாடுபவர்கள் பந்தை தூக்கி எறியும் விதம்,
அல்லது அவர்களின் இயக்கத்தின் நெகிழ்வுத்தன்மை அவர்களின் மனமயக்கத்தில் ஏதோ ஒன்றை தூண்டுகிறது. மக்கள் பயிற்சியாளரிடம் சென்று பந்தின் மேல் தங்கள் மணிக்கட்டை எப்படி உருட்டுவது என்பது பற்றி கற்றுக்கொள்வதற்காக நூற்றுக்கணக்கான டாலர்களை செலுத்துகிறார்கள். அகாசி ஒரு ஃபோர்ஹேண்ட் அடிக்கும்போது பந்தின் மீது ராக்கெட்டை உருட்டுவதற்காக தனது மணிக்கட்டை பயன்படுத்துகிறார் என்று பலரால் கருதப்படுகிறது. ஆனால் பந்து தாக்கிய நேரம் பிறகு சிறிது நேரம் வரை அவர் தனது மணிக்கட்டை அசைப்பதே இல்லை. இது டபுள் ஃபால்ட் என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக தனது யூகத்திறனை பிராடன் எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதை காட்ட இது ஒரு தெளிவான நிகழ்வு. பிபிசி எனப்படும் வென்ட்ரோமீடியல் ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இது மிகவும் சிறியது, ஆனால் மூளையின் முக்கியமான பகுதியாகும். இது நமது மூக்கின் பின்னால் உள்ளது மற்றும் நமது முடிவெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெளி உலகிலிருந்து நம்மிடம் தகவல்கள் இருக்கும்போது உடனடி கவனம் தேவைப்படும் நம் செயல்களுக்கு முன்னுரிமை அளிக்க பிபிசி உதவுகிறது. சிலர் இயற்கையாகவே டியூன் செய்யப்பட்டு பிபிசியை உகந்த அளவில் பயன்படுத்துகிறார்கள். மேலை நாடுகளில் இம்ப்ரவைசேஷன் காமெடி ஷோ நடத்தப்படுகிறது. இது சுமார் 8 பேர் கொண்ட ஒரு சிறிய குழு. அவர்கள் மேடையில் நாடகம் நடத்துகிறார்கள். நிகழ்ச்சிக்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு தலைப்பு அல்லது தீம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. குழு உறுப்பினர்கள் ஒரு நகைச்சுவை கதையுடன் வந்து உடனடியாக அந்த நாடகத்தை நடத்துகிறார்கள். இந்த நபர்கள் முன் ஸ்கிரிப்ட் உபயோகிக்காமல் அதிவிரைவான முடிவுகளை எடுக்கிறார்கள். அவர்கள் தங்கள் யூகிக்கும் திறனை மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் தன்னிச்சையாகவும் பயன்படுத்துகிறார்கள். மதர் என்று அழைக்கப்படும் ஒரு மேம்பட்ட நகைச்சுவை குழுவால் இயற்றப்படும் அத்தகைய நாடகம் ஒன்று உள்ளது. கனவுகள் சுவாரஸ்யமானவை, ஆனால் விளக்க முடியாத நிகழ்வுகள் அவை. சுயநினைவற்ற யூகிக்கும் திறனுக்கு அவை ஆதாரமாக உள்ளன. சில உதாரணங்களை பார்ப்போம். பென்சின் கட்டமைப்பை உருவாக்க கார்பன் அணுக்களை ஒழுங்கமைக்க விஞ்ஞானி கெகுலே போராடி கொண்டிருந்தார். ஒருமுறை அவரது கனவில் சரங்கள் வடிவில் அணுக்களை பார்த்தார். அவைகள் பாம்பு தன் வாலையே விழுங்குவதை போன்ற தோற்றத்தை கண்டார். இது அவரது உள்ளுணர்வு சிந்தனையை தூண்டி பென்சின் ரிங்கை அமைக்க அவருக்கு உதவியது. மற்றொரு உதாரணம், 1963 டேலஸில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி படுகொலை செய்யப்பட்டது. இறப்பதற்கு சற்று முன்பு கென்னடி கூறினார், யாராவது ஜன்னலில் இருந்து துப்பாக்கியால் சுட விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அதை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அவர் தன் மரணத்தை முன்கூட்டியே கணித்தார். சரி, இப்போது ஒரு சில நடைமுறை வழிகளில் கவனம் செலுத்துவோம். இதன் மூலம் இன்னும் ஆக்கப்பூர்வமாக இருக்க நமது யூகிக்கும் திறனை மேம்படுத்தலாம். அலுவலகங்கள், மால்கள் அல்லது வேறு ஏதேனும் பொது இடங்களில் மேல்தளங்களில் இருந்து வருவதற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட லிப்டுகளுக்கு அருகில் காத்திருந்த அனுபவம் நம் அனைவருக்கும் இருக்கும். உங்களுக்கு முதலில் எந்த லிப்ட் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாத நிலையில் நீங்கள் மனத அளவில் ஏதேனும் ஒரு லிப்டை தேர்ந்தெடுத்து அது முதலில் வரும் என்று யூகியுங்கள். பிறகு அந்த லிப்ட் அருகே சென்று நின்று முடிவை எதிர்பாருங்கள். நீங்கள் ஆரம்பத்தில் அல்லது எல்லா நேரங்களிலும் வெற்றி பெறாமல் இருக்கலாம். இருப்பினும் இந்த பயிற்சி உங்கள் மனதில் யூகிக்கும் திறனை மேம்படுத்தும். இது ஒரு வேடிக்கையான பயிற்சியாக கூட இருக்கலாம். பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கும் போது அதே பயிற்சியை நீங்கள் பின்பற்றலாம். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் அல்லது வேறு ஏதேனும் தளங்களில் அவ்வப்போது வெப் சீரியல்களை பார்க்க பரிந்துரைக்கிறேன். குறிப்பாக துப்பறியும் கதைகள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை காட்சிப்படுத்தவும் யூகிக்கவும் உங்களை தூண்டும். ஒரு எச்சரிக்கை, அதிகப்படியான காட்சி திரை நேரம் நம் மனதை செயலற்றதாக்கும் என்பதால் அதை செய்ய வேண்டாம். நீங்கள் திரையில் பார்ப்பது போல பல்வேறு மன மேலாண்மை நுட்பங்கள் உள்ளன, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ். இந்த பட்டியல் முழுமையானது அல்ல. அந்தந்த துறையில் உள்ள வல்லுநர்களால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் அதன் சொந்த மதிப்பு உள்ளது. எனவே
உங்கள் ஆர்வங்கள் மற்றும் வாழ்க்கை முறைக்கு மிகவும் பொருத்தமானதை நீங்களே தேர்வு செய்யுங்கள். இந்த நுட்பங்களை நீங்கள் முறையாக தகுதியான ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். முக்கிய அம்சம் என்னவென்றால், உங்கள் யூகிக்கும் திறனை மேம்படுத்த உங்கள் உணர்வுகளை நம்புங்கள். பரிந்துரைக்கப்பட்ட நுட்பங்களை பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் உள்மனதை தூண்டவும், சூழ்நிலைகள் மற்றும் உங்கள் நடத்தைகள் மற்றும் மற்றவர்களின் நடத்தைகளையும் கண்டறிய முடியும். மேம்பட்ட யூகிக்கும் திறன் மூலம் மிக விரைவான முடிவுகள், கடினமாக கவனமாக எடுக்கப்படும் முடிவுகளைப் போல நன்மை உடையதாகவே இருக்கும். இந்த பகுதியை நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பகிருங்கள், கருத்து தெரிவிங்கள் மற்றும் பெல் பட்டனை தேர்வு செய்யுங்கள். எனது அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.